ஆண்டு இலங்கையின் பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற விவகார குழுவிலிருந்து விலகி இருக்கிறார். அதன்படி வெற்றிடமாக உள்ள அந்த பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. ஷானக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனை சபாநாயகர் வைத்திய ஜஹத் விக்ரமரத்ன இன்றைய தின நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனையடுத்து தென்னிலங்கையில் அரசியல் சூடுபிடித்துள்ள நிலையில் ராஜபக்சர்களின் தங்களுடைய ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறியிருந்தது. இது தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் இனவாத ரீதியான அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சர்கள் முயன்று வருகிறார்கள். இவ்வாறான நிலையில தான் சமகால அனுர் அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஈடுபட்டு வருகிறது. ஆர்ப்பாட்டத்துக்கு நாடளாவிய ரீதியில் இருந்து பெருமளவிலான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வரும் 21ஆம் தேதி நுகைகோடியில் நடைபெற இருக்கிற இந்த போராட்டத்தில் தாம் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார். தன்னை தேடி தங்காலை வருகின்ற மக்களை சந்திக்கும் நோக்கில் வீட்டில் தங்கியிருக்க போவதாக சொல்லியிருந்தார். திருகோணமலை புத்தர் விவகாரம் தற்பொழுது சூடுபிடித்திருந்த நிலையில் தானும் ஆர்ப்பாட்டத்தில் களத்தில் இறங்க இருப்பதாக மஹிந்த சொல்லியிருக்கிறார். கண்டியில் வைத்து ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள். அந்த போது அந்த மஹிந்த ராஜபக்ஷ இந்த விடயங்களை சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். கட்சி சார்பில் தாம் பங்கேற்க மாட்டேன் என அறிவிக்கப்பட்டாலும் நிச்சயம் எதிர்ப்பு போராட்டத்தில் தனது பிரசன்னம் இருக்கும் என உறுதி அளித்திருக்கின்றார். சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் என்றும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு குழு ஒன்று இருக்க வேண்டும் எனவும் மஹிந்த தெரிவித்திருந்தமையை நாம் இங்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இனி வருகின்ற காலங்களில் நாமல் ராஜபக்சேனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது, இந்த மோசடி சார்ந்தான விசாரணைகள் எப்படி இருக்க போகிறது, தீர்ப்புகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது திடீரென மஹிந்த மீண்டும் அரசியலில் கொதிக்கின்றவாறான பல நகர்வுகளை உண்டு பண்ணி இருக்கிறார். அது தொடர்பிலான பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்.